கேவிஎஸ்டி கரூர் விநாயகா செல்வம் டிராவல்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து கரூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிராண்ட் நியூ பஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து கரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவியில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. வண்டி இத்தனைக்கும் 80 லாக்கு. ஆனால் எல்லா வண்டியும் மாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தார். ஸோ டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல சாய்ஸ். சென்னை வர்றதுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. கரூர் கிங்குங்க இவங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவலாகர் ரஃபிக். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நோ சென்னையில் என்னோடய வீட்டில் இருந்து நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை நம்ம சென்னையில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் நிறையா புது ஆப்ரேட்டர் ஆம்னி பஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அதே போல் ஒரு புது ஆப்ரேட்டர் இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸில் வந்திருக்காங்க, ஆம்னி பஸ் ஃபீல்டில் வந்திருக்காங்க. எஸ், என்ன ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎஸ்டி கரூர் விநாயகா செல்வம் டிராவல்ஸ். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து கரூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய பிராண்ட் நியூ பஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கரூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 o'clock ஆகுது. ஸோ பஸ் வந்து சென்னை கோயம்பேடில் கரெக்டாக நைட்டு 9:45 எடுப்பாங்க. ஸோ நான் வீட்டில் இன்ட்ரோ கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி இப்போது வீட்டில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் கால் பண்ணி கேட்கல டிரைவர் அண்ணாட்ட வண்டி எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, எதுவுமே நான் இன்னும் கேட்கல. கேட்டு எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்களோ அங்கே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம சென்னை டு கரூர் பிராண்ட் நியூ பஸ்ஸான கரூர் விநாயகா செல்வம் டிராவல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டோங்க. ஸோ பிராண்ட் நியூ பஸ்ஸான கரூர் விநாயகா செல்வம் டிராவல்ஸை வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போரூர் டோல் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 days தாங்க ஆகுது. ஸோ வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு டே அண்ட் நைட் சர்வீஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் டு சென்னை வந்து டே அண்ட் நைட் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருந்து 9:45 எடுத்து ஒரு ஈவினிங் 6 o'clock போல் வந்து இங்கே போரூர் டோல் வந்துட்டாங்க. இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இப்போ நைட்டு 9:45 எடுப்பாங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நம்ம பஸ்ஸோட சில டீட்டெயில் பார்த்துடலாங்க. கேவிஎஸ்டி கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி 3வது நாள் சர்வீஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ரைடே நைட்டு வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட்டு 19ஆம் தேதி. இன்றைக்கி நைட்டு ஃப்ரைடே நைட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சென்னை டு கரூர் வரைக்கும். சென்னையில் இவங்க எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9:45 ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது போர்டிங். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போரூர் டோல் வழியாக உங்களுக்கு கிளாம்பாக்கம் போய் அங்கேருந்து தான் கரூர் வந்து போகிறாங்க. ஸோ அதே போல் காலையில் கரூர் போகிற டைம் உங்களுக்கு 5:30 மணிக்கு வந்து கரூர் வந்து போய் ரீச் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து நைட் சர்வீஸ் டைமிங் வந்து 9:45. இதே சேம் டைமிங் தான் உங்களுக்கு மார்னிங்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:45க்கு போரூர் டோலில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். நைட் சர்வீஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி தேட்டர் ஆப்போசிட், கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்லேருந்து நைட் சர்வீஸ் இருக்குது போர்டிங்கு. பட் டே சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:45 காலையில் இங்கேருந்து கிளம்புறாங்களே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் டோலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கைஸ், நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க. ஸோ கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸோடைய இன்டீரியர் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 3வது நாள் ஃப்ரைடே வந்து இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். நல்லா கிளாஸியாக நல்லா இருக்குங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எல்இடி டிவியும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பர்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் எல்இடி சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிவி சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. அசோக் லைலண்ட் சேஸஸ்ஸு ஆர்இசியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் கோச் கரூர் இருக்குல்ல, இப்போ நம்ம போகிறோம்ல கரூர், அங்கே தான் வந்து அந்த ராயல் கோச் கரூர் இது வந்து இருக்குது. ஸோ அதில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் R2 ப்ரைம் மாடலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்துருப்பீங்க ஸ்ரீனிவாசன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா R2 ப்ரைம் மாடலில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே போல் விநாயகா ட்ராவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா R2 ப்ரைம் மாடலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸியாக நல்லா இருக்குங்க. 100க்கு அவுட் ஆஃப் 100 தாராளமாக தரலாம். இன்றைக்கி இந்த U1 அப்பர் பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு USB டைப்லேயே கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி வந்து டிவி கொடுத்துருக்காங்க. டிவி வந்து எல்லா இதுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பர் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பிலோ கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ளஃபியான பிலோவை கொடுத்துருக்காங்க. VBS விநாயகா பஸ் சர்வீஸ் அவங்களுடைய பிராண்டிங் பட்ட ஒரு சூப்பரான ப்ளஃபியான பிலோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டைப்லேயும் வந்து பிலோ வந்துடுது. ப்ளஸ் அடிஷ்னலாகவும் இவங்களும் வந்து ஒரு சூப்பரான பிலோ கொடுக்குறாங்க. ஏசி ஸ்லீப்பர்னால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பிளாங்கெட் தேவை. ஸோ அதுவும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான குஷின் டைப் பெட்டு கொடுத்துருக்காங்க. KVST கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒயிட் ஸ்ப்ரெட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஸ்ப்ரெட்னால ஸோ கண்டிப்பாக வந்து செப்பல்ஸ்லாம் கழட்டி வச்சுட்டு ஏறுங்க. ஏன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டு அழுக்காயிடும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்து நீட்டாக ட்ராவல் பண்ணுங்கள்.
ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் டைப்பில் ஏசி ஈவெண்ட்டு. இந்த இடத்துல வந்து ரீடிங் லைட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவியில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவி எப்படி போய் பார்க்குறது எனக்கே தெரில. ப்ரைம் வீடியோவில் கொடுத்துருக்காங்க. டிவி வந்து ஆட்டோமேட்டிக் இதான்னு தெரில, ஆனால் டிவி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ரிமோட் வச்சுருக்காங்க. டிரைவர் அண்ணா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் இன்ஜினியரிங், ஸோ அந்த ராயல் கோச் இருக்குல்ல கரூர், ஸோ அந்த இது பஸ்ஸு வந்து இங்கே தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த இதெல்லாம் வருது வந்து பார்த்தீங்களா. ஸோ இதில் எப்படி ப்ரோ நம்ம வந்து மூவிலாம் போட்டு பார்த்துக்கலாங்களா? நீங்கள் போடுற மூவி மட்டும் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்க மூவிஸ் மட்டும் தான் வரும். ஸோ அயர்லாண்ட் இருக்குது. ஸோ இன்னும் 4-5 மூவி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி போட்டு விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸோடைய பைலட் அண்ணாவை ஒரு சின்ன இன்டர்வியூ நான் எடுக்க போகிறேன். ஸோ அண்ணா உங்கள் பேர்னா? எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஓகே. கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆயிடுச்சு. ஓகே. டே அண்ட் நைட் சர்வீஸுங்களா? ஓகே. இங்கே சென்னையில் எடுக்கிற டைமிங் நைட்டு? ஓகே. காலையில் கரூர்? ஓகே. 5:30. இப்போ சென்னை கோயம்பேடுல இருந்து எடுக்கிறீங்க. உங்களுக்கு போர்டிங் இங்கே சென்னையில் எங்கெங்கே கொடுத்துருக்கீங்க? ஆ ஆ ஆ அப்படியே போயிடுவீங்க. வழி வந்து சேலம் போய் போகிறீங்க. ஓகே ஓகே கரூர். ஓகே ஓகே. வழியில் எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறீங்க? உளுந்தூர்பேட்டை. ஓகே. இப்போ டே சர்வீஸ்ன்னு போது கண்டிப்பாக லஞ்ச் கொடுக்கணும். அது எங்கே? உளுந்தூர்பேட்டையில். ஆ ஓகே 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 ஓகே. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? புது வண்டி உங்களுக்கு? ஓகே ஓகே. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா RECல R2 பிரைம் மாடலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெத்தட் என்னன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு ரெஸ்ட் ஆப்ரேட் எல்லாமே அலோட் பண்ணுற மாதிரி எல்லாமே மைக் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. மைக் சிஸ்டத்தில் பாருங்கள். இதில் மேலே வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு நம்ம ஸ்டாப்போட நம்பர் பண்ணணும் அலோட் பண்ணிருக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா வந்து தனியாக இதுக்கு வந்து ஆள் போட்டு இது வந்து அவங்களே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக் பட்டன் மட்டும் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கஸ்டமருக்கு இந்த ஸ்டாப் வந்து ஓகே ஓகே. சூப்பர் ப்ரோ. எனக்காக ரொம்ப ரொம்ப இன்டர்வியூ கொடுத்தீங்க. இன்னும் நீங்கள் டிரைவிங்கில் சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த RECல R2 பிரைம் மாடல் என்ன ஒரு அட்வான்டேஜ் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டிங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பு உங்களுக்கு வந்து ட்ராப்பிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் சிட்டிக்குள்ளே வராங்கன்னா இப்போ பல்லவரம் இந்த டைமிங் வராங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன டெக்னாலஜினா எல்லாமே ரெக்கார்டிங் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுடைய ஸ்லீப்பரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ வழியில் எங்கே ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் மூலிமா உங்களுக்கு மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உள்ள இந்த R2 பிரைம் மாடலில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜை வந்து RECல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரூட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரூட்டு தான், நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து வயா உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சேலம், நாமக்கல், பரமத்தி வேலூர் வழியாக உங்களுக்கு கரூர் போகிற ரூட்டு. ஸோ இந்த ரூட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் வரைக்கும் நமக்கு இந்த ரூட்டில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி சேலம் டு நாமக்கல், பரமத்தி வேலூர், கரூர். ஸோ இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கேபின் வந்து நம்ம எடுக்கலாம். பஸ்ஸு நல்லா சூப்பராக இருக்குல்லங்க. பிராண்ட் நியூ பஸ்ஸு. ஸோ அசோக் லைலேண்ட் சேசஸ்ஸு 13.5 மீட்ரு இதுங்க. 13.5 மீட்டரில் RECல R2 பிரைம் மாடல். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 36 ஸ்லீப்பருக்குள்ளே ஒரு வண்டிங்க. 36 ஸ்லீப்பர் கொண்ட ஒரு வண்டி. ஸோ விநாயகா ட்ராவல்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சேலம் கரூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும். அங்கே உள்ள ரூட் பஸ்ஸில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆப்ரேட்டருங்க. நல்ல ஒரு பேர் வாய்ந்த ஒரு பஸ்ஸுன்னே சொல்லலாம். அவங்க தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கரூர் ஆம்னி பஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். 9:45ன்றது
போரூர் டோலுங்க. இங்கே வந்து சென்னை கோயம்பேடு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 9:20க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இப்போ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை இந்த பிராண்ட் நியூ பஸ்ஸான கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸில் நம்ம சென்னை டு கரூர் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஹினி தேட்டர் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டொயோட்டா ஷோரூம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக வந்து 9:20 ஃபஸ்ட்டு போர்டிங்கு. அதுக்கப்புறம் போரூர் டோல் வந்து 9:45. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாள் 6 டேஸ் வந்து உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் டியூஸ்டே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் சர்வீஸ் மட்டும் தான். சென்னையிலேருந்து கரூர், கரூர் டு சென்னை அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லா நாளும் உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து நம்மளுடைய கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பஸ்ஸோட செகண்ட் போர்டிங்க கரெக்டாக போரூர் டோல்கேட் தாண்டி இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக வந்து 9:35 ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராகவே வந்து வந்துட்டாங்க. இங்கே போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45ங்க. இங்கே போரூர் டோலில் போர்டிங் டைம் வந்து 9:45. ஸோ அதே போல் எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்ட KVST கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸ் அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துட்றாங்க எல்லா பேசஞ்சருக்கும். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கம் வந்து போர்டிங் வந்து ஏற்றுறதுக்காக கிளாம்பாக்கம் வந்திருக்காங்க. கிளாம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து இன்னும் கரெக்டாக எந்த பிளாட்ஃபார்முன்றது தெரியல. இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து பார்த்திங்கன்னா 10th பிளாட்ஃபார்மில் 1ஆம் நம்பர் பேயில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் எந்த பிளாட்ஃபார்முன்றது கரெக்டாக தெரில. அது நான் தெரிஞ்சிட்டோடனே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் எந்த பிளாட்ஃபார்முன்றது. ஸோ கரெக்டாக 10 மணிக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடில் ரோஹினி தேட்டருக்கு ஆப்போசிட்டு டொயோட்டா ஷோரூம் அங்கே வந்து கரெக்டாக 9:20க்கு எடுத்து உங்களுக்கு போரூர் டோல் வந்து கரெக்டாக 9:45 போட்டிருக்காங்க. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் வந்து கிளாம்பாக்கம் வராங்க. இன்றைக்கி ரோடு டிராஃபிக்கில் அதனால் சீக்கிரம் வந்துட்டாங்க. மேபி வந்து நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்னால் ஊருக்கு போகிறனால செம ஒரு டிராஃபிக்கு, அப்போல்லாம் லேட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 15 மினிட்ஸில் வர்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க 15 மினிட்ஸில் வந்து போரூர் டோலில் இருந்து கிளாம்பாக்கம் வராங்க. ஸோ கைஸ் டைம்
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45. கிளாம்பாக்கம்ல இருந்து எடுத்துட்டோன்னே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேன். பரனூர் டோலில் இருந்தே கேபின் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நல்லா தூங்கி இப்போ ஆத்தூர் டோல்கேட்டே வந்துட்டோம். ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே உளுந்தூர்பேட்டை வரைக்கும் சூப்பராக நம்ம கேபினை நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். குட் மார்னிங் கைஸ். ஸோ ஏர்லி மார்னிங் குட் மார்னிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக வந்து செங்குறிச்சி டோல்கேட் வரல. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டீ பிரேக் அண்டு பயோ பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க, ரெஸ்ட் ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. மீனாட்சின்னு ஒரு ரெஸ்ட் ஆஃப், ஸோ இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டோலில் இருந்து இது வரைக்கும் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சுங்க. கேபின்னு செமையாக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. வண்டி இத்தனைக்கும் 80 லாக்கு. ஆனால் எல்லா வண்டியும் மாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான கேபின், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ விநாயகா ட்ராவல்ஸில். ஸோ இதுக்கு மேலே தூங்கிடலான் இருக்கேன். தூங்கிட்டு சேலமில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். சேலம் டைம் வந்து 4 மணி, 3:30லேருந்து 4 மணி சேலம் போவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த நாமக்கல் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன கேபின் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதனால் என்னுடைய பர்த்தில் உட்காந்துட்டு டிக்கெட் ஃபேர் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் புக் பண்ணது டபுள் அப்பருங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் அப்பர் சொல்லியிருப்பேன். அதில் இருக்க அம்யூனிட்டிஸ் அதான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் சேம் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி மட்டும், எல்இடி டிவி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பர்த்தில் 2 பேருக்கும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் சென்னையில் இருந்து கரூர் போகிறதுக்கு இந்த டபுள் அப்பரில் எவ்வளோ டிக்கெட் ஃபேர் ஆச்சுன்னா 750ங்க. ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நான் புக் பண்ணேன். 750 வந்துச்சு. டபுள் அப்பருக்கு ஒரு காஸ்ட்டு, சிங்கிள் அப்பருக்கு ஒரு காஸ்ட்டு வச்சுருக்காங்க. டபுள் அப்பர் ஃபேர் 750, சிங்கிள் அப்பர் ஃபேர் வந்து 850 ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அப்பருக்கு புக் பண்ணேன். சரி டபுள் அப்பரை புக் பண்ணலான்னு சொல்லி டபுள் அப்பர் புக் பண்ணேன். 750 வந்துச்சு. ஏன்னா வந்து சிங்கிள் அப்பர் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் புக் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து டபுள் அப்பர் தான் புக் பண்ணேன். ஸோ இன்றைக்கான காஸ்ட்டு 750 வந்துச்சு. இந்த டிக்கெட் ஃபேர் ஒரே டிக்கெட் ஃபேராக இருக்காது, சம்டைம்ஸ் வந்து மாறும். ஸோ ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரே டிக்கெட் ஃபேராக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் டைம், வீக்கெண்டு ஒரு டிக்கெட் ஃபேரு, நார்மல் டேஸ் ஒரு டிக்கெட் ஃபேர் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சேலமில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட்.
மணி விடிய காலையில் கரெக்டாக 4:20ங்க நாமக்கல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஏவிஆர் ரவுண்டானில் இருந்து என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக போயிட்டுருக்குங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணிவிட்டு தூங்கிட்டு எப்படியும் கரூரும் அட்வான்ஸாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். One hour later. ஸோ கைஸ் குட் மார்னிங். ஸோ ஃபைனலி கரூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. கரெக்டாக ஒரு 13 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரூர் வந்துட்டோம். இங்கே ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30ங்க. 5:30 மணிக்கு தான் கரூர் வரணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 o'clockலாம் வந்துட்டோம். உண்மையிலே ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த கரூர் விநாயகா செல்வம் ட்ராவல்ஸு. ஸோ ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸுன்னே சொல்லுவேன் நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல சாய்ஸ். சென்னை வர்றதுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. கரூர் கிங்குங்க இவங்க. ஸோ கரூர் டு சேலம் ஒரு நல்ல பேர் போன வண்டி இவங்க. நல்ல ஒரு சூப்பரான ரூட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்க வண்டி. இப்போ ஆம்னி பஸ்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை, அவ்வளோதான் சொல்லுவேன். நல்ல ஒரு சூப்பரான பஸ்ஸு. கண்டிப்பாக ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 10 தாராளமாக தரலாம். ஸோ உள்ள ஸ்லீப்பிங்கில் இருந்து, ஏசியோட சில்னஸில் இருந்து, டைமிங்கில் இருந்து, கேபினாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பக்கவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் வந்து சேலமில் ஆரம்பித்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பண்ணேன். நாமக்கல் அவுட்ரு தாண்டி ஒரு டோல்கேட் வந்துச்சு, நாமக்கல் டோல் ப்ளஸா, அது வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம், அதாவது சென்னையில் இருந்து கரூர் வரீங்கன்னா சேலமில் வந்து ஏவிஆர் ரவுண்டான உங்களுக்கு ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் வந்து உள்ளே போகிறாங்க, உள்ளே வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுறாங்க. அதே போல் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வராங்க. ரிட்டன் டைரக்ஷனில் நீங்கள் கரூர் டு சென்னை போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலம் சிட்டிக்குள்ளே போகிறாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து போர்டிங் இருக்குது. அதே போல் நாமக்கல் போர்டிங் இருக்குது. அதே போல் கரூர் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டு கிட்டே போர்டிங் இருக்கும். மற்றபடி ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் ப்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாட்டா.